நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையோட தலைப்பு பார்வதி. முத்துலிங்கம் ஐயா அவர்கள் எழுதின கதை அது. இந்த சேனலில் ஏற்கனவே முத்துலிங்கம் ஐயா அவர்கள் எழுதின கோடைமலை மற்றும் ஆதிப்பண்பு கதைகளோட பாட்காஸ்ட் இருக்குது. இது எல்லாமே முத்துலிங்கம் கதைகள் அப்படின்ற பிளேலிஸ்ட்டு கீழே இருக்குது, நீங்கள் கேட்கலாம். இந்த கதை யாழ்ப்பாணத்து பக்கத்தில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் நடக்குது. அந்த கிராமத்தில் பார்வதி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி இருக்காங்க. 50லேருந்து 55 வயசு இருக்கலாம் அவங்களுக்கு. அவங்க தோசை கடை நடத்தி தான் பழைக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் கொழும்புலேருந்து வர ரயில் கொக்குவில் வந்து சேரும்போது அவங்களோட கடையை ஆரம்பிச்சிருப்பாங்க. காலையிலேயே வந்து சுவையான மணமான தோசை சுட்டு ஓலைப்பெட்டியில் அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எப்படி மாவு அரைக்கிறாங்க, அவங்க அரைக்கிற மாவுலேருந்து எப்படி இவ்வளவு மணமான தோசை வருது அப்படின்றது பரம ரகசியம். அந்த ஊர் பெண்கள் யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. அவங்க காம்பஸ் வச்சு வட்டம் போட்ட மாதிரி அவ்வளவு அழகான தோசை சுடுவாங்க. அந்த தோசையில் உள்ள துளைகளை நீங்கள் எண்ணிங்கன்னா கூட ஒரு தோசைக்கு இந்த தோசைக்கு வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி இருக்காதுன்ற மாதிரி அவ்வளவு ஈக்குவலாக அதெல்லாம் இருக்கும். அவங்க சுட்டு கூடையில் வைக்கலை அப்படின்னா அங்கே யாரோ சாப்பிட்டுருக்கிற யாரோ தட்டை நீட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க தட்டில் அந்த தோசையை போடுவாங்க. இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு அவங்க தேங்காய் பூ, சின்ன வெங்காயம், வத்தல் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து போட்டு ஒரு சம்பல் செய்வாங்க. இதை செய்யும்போது அவங்க யார் கூடயும் பேச மாட்டாங்க, ஏதோ முணுமுணுப்பாங்க வாயில். அக்கம் பக்கத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்க வந்து அது என்னன்னு சொல்லி பார்க்க வந்தால் அது அவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த தோசைக்கும் அந்த சம்பலுக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும், அவ்வளவு ருசியாக இருக்கும். அதை நீங்கள் தொட்டு வாயில் போட்டிங்கன்னா வாயில் கரைஞ்சி போயிடும், அமிர்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பார்வதி அவங்களோட ஒரே வாழ்வாதாரமான இந்த தோசை கடையை ஒரு 3 வருஷமாக நடத்தலை. ஒரு 3 வருஷமாக அவங்க ரொம்ப வந்து மன வேதனையில் இருக்காங்க, மனம் வந்து போயிருக்காங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் போய் கொக்குவில் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பையன் வந்து அவங்கள விட்டு போயிட்டான். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த கதை. அவங்க பார்வதிக்கு வந்து 12 வயசாக இருக்கும்போதே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 32 வயசாகும்போது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. 20 வருடங்கள் திருமணமாகி 20 வருடங்கள் ஆன பின்பும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க போகாத கோயில் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. என்ன செஞ்சும் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ ஒரு ஆண்டி சொல்கிறாரு, அவங்க ஒரு கோயிலுக்கு போன இடத்துல ஒரு ஆண்டி சொல்கிறாரு, நீ நல்ல ஒரு கந்தனுக்கு நீ வேண்டிக்கிட்டு விரதம் இரு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கந்தனே வந்து பிள்ளையா பிறப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க அதே மாதிரி வேண்டிக்கிட்டு 6 நாள் தீவிர விரதம் இருந்து அதன் பிறகு பையன் பிறக்கிறான். அவங்க பேர் பார்வதின்றதுனாலையும் கந்தனை வேண்டி பையன் பிறந்ததுனாலையும் முருகேசன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. முருகேசன் பிறந்து 2 வருடங்கள் அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா அத்தனை வருடங்கள் காத்திருந்துருக்காங்க அவர் குழந்தைக்காக. அவ்வளோ இன்பம் அவங்களுக்கு அதில். அந்த பையனுக்கு 2 வயசாக இருக்கும்போது அந்த பையனோட அப்பா, அதாவது பார்வதியோட கணவர் வந்து அவர் காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு அவரோட வயலில் போய் விவசாய வேலைகளை ஆரம்பிச்சிடுவார். அந்த கிணறு வழியாக தண்ணியை இறைக்கும்போது கால் தவறி கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. பையன் பிறந்த நேரம் தான் அப்பா உயிரை வாங்கிட்டான்ற மாதிரிலாம் ஊருக்குள்ளே பேசுகிறாங்க. ஆனால் பார்வதி அதிலலாம் மனசை விட்டுறல. அதன் பிறகு தான் அந்த தோசை கடை ஆரம்பிக்கிறாங்க, பையனை நல்லா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக. இந்த பையனை ரொம்ப செல்லமாக, கண்ணும் கருத்துமாக, ரொம்ப அக்கறையோட, ரொம்ப அன்போட, ரொம்ப பாசத்தோடு வளர்க்குறாங்க. அந்த பையனுக்கு 20 வயசாக இருக்கும்போது அவன் ஒரு சைக்கிள் வச்சுருக்கான். சைக்கிளில் வந்து முன்னாடி மட்கார்டில் வந்து யூனிகார்ன் பொம்மை வச்சுருக்கான். அந்த சைக்கிளை எப்படியெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அலங்கரித்து வச்சுருக்கான். 3 விதமான பெல் வச்சுருக்கான். அந்த ஊரில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு அவன் தான் ஒரு கதாநாயகன் மாதிரி அங்கே பக்கத்து டவுனில் போய் சினிமா பார்த்துட்டு வந்து அந்த கதைகளெல்லாம் சொல்லுவான். அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு நளினத்தன்மை உண்டு. எல்லோரும் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அப்பா இல்லாமல் வளர்ந்த பையன்றதுனால அவன் வந்து கொஞ்சம், அது நீங்கள் ஊரில் பார்த்துருக்கலாம், பொதுவாகவே அது அப்படி தான் இருக்கும். அப்போது இப்படி இவ்வளவு அப்பா இல்லாத குறை இல்லாமல் இப்படி ஒரு தோசை கடை போட்டு இவ்வளவு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான செஞ்சு இந்த பையனை வளர்த்துட்ருக்காங்க பார்வதி அம்மா. அப்போ அவனுக்கு 20 வயசாக இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இன்றைக்கி டேர்ம்ஸில் அது டைஃபாய்டு காய்ச்சல்னு சொல்லலாம், நெருப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனால் எந்திக்கவே முடியல, காஞ்ச வாழை மட்டை மாதிரி ஆகிட்டான். மருத்துவர் வந்து மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கார். மக்கள் நம்பிக்கை இழந்தாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு வந்து அவனோட உடல் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது.
அப்புறம் வந்து அகைன் அவங்க திரும்ப வேண்டுறாங்க சாமிக்கிட்ட. சாமி இந்த மாதிரி வந்து நல்லூர் கந்தன்கிட்டே வேண்டுறாங்க, நீ கொடுத்த பிள்ளை தான் நீயே எடுத்துக்கிடுவியான்ற மாதிரி கேட்குறாங்க. அவனுக்கு சரியாகி வந்தால் சரியான 100ஆவது நாள் வந்து அங்கே வந்து அங்கப்பிரதட்சணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதாவது மகனே வந்து அங்கே அங்கப்பிரதட்சணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுறாங்க. பையன் தேறி வந்துடுறான். வேண்டுதலாலையா மருத்துவத்தாலையான்றதெல்லாம் விவாதத்துக்கு அப்பாற்பட்டது. பையன் தேறி வந்துடுறான். 100ஆவது நாள் அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வேண்டுன மாதிரியே பையனை கொண்டு போய் அங்கே அங்கப்பிரதட்சணம் பண்ண வைக்கிறாங்க. பையன் வந்து ஏற்கனவே ரொம்ப சொகுசாக வளர்ந்த பையன். அப்போது உடம்பு சரியில்லாமல் மீண்டு வந்திருக்கான். அவனுக்கு வந்து அங்கே அங்கப்பிரதட்சணம் பண்ணக்கூடிய அளவுக்கு உடம்புல வந்து தெம்பு இல்லை. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உருண்டு வர்றான். அவங்க தொடர்ந்து அரோகரான்னு சொல்கிறாங்க சொந்தக்காரங்க சுற்றி வந்து நின்று வேப்பலையை போடுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. ஆனால் அவன் அந்த பங்குனி வெயிலில் வந்து சுற்றி வரும்போது உருண்டு வரும்போது அவன் இன்னும் ஒரு பெரிய பகுதி மிச்சம் இருக்கும்போது அவனால் முடியல. அவன் எந்திரிச்சு கோயில் சுவத்தில் போய் ஒரு கோடு போட்டு இனி மீதியை வந்து நான் நாளை கன்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவங்க அம்மா வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அப்படி பாதியில் விட்டுட்டு போனால் தெய்வ குத்தாயிரன்னு சொல்லிட்டு மீதியை வந்து அவங்க உருண்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ மறுநாள் அவன் வந்து அங்கே ஒரு புகையில மண்டியில் தான் வேலை பார்க்குறான். முருகேசன் அங்கே போனப்போ அங்கே இருக்கிற நமச்சிவாயம் பிள்ளை அப்படின்ற அவர் ஒரு மேலாளர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவர் மக்களை கிண்டல் பண்ணுறதுல டிகிரி வாங்கினவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கேலியாக முருகேசன் கேட்குறாரு, என்ன முருகேசா நான் இது கோடு போட்டு வந்துட்ட போல், அது பணியில் அழிஞ்சு போச்சான், இப்போ என்ன செய்வே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. முருகேசன் கோவப்பட்டு எந்திரிச்சு வந்துடுறான். அப்போ இந்த மாதிரி கேலி கிண்டல் சகஜந்தான் அப்படின்னாலும் அவனுக்கு இது வந்து ஊண்டடாயிருச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு சம்பவம் நடக்குது. முருகேசனுக்கு வந்து அவனோட முகத்துக்கேற்ற மூக்கு தான் அப்படின்னாலும் அது துளைகள் வந்து பெருசாக இருக்கும். விகாரமாக இல்லாட்டினாலும் அது பார்க்க தனியாக தெரியும். இப்போ ஒரு நாள் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப பயங்கரமாக தும்மல் போடுறான். அப்போ நமச்சிவாயம் பிள்ளை கிண்டல் கேட்குறாரு, என்ன முருகேசா யானை போயிடுச்சா மூக்குல அப்படின்ட்டு. அவன் வந்து அங்கனுக்குள்ளே கிடந்த ஒரு கட்டை எடுத்து அவர் மேலே எறிகிறான். அவர் விளைவிக்கிறாரு. பட் ஆனால் அப்போ கிளம்பி வந்தவன் தான். அங்கேருந்து கிளம்பி வந்தவன் எங்கே போனான், என்ன ஆனான், என்ன ஏது ஒரு தகவலும் இல்லை. அவங்க அம்மா வந்து மனசு நொந்து போயிட்டாங்க. இப்படி வந்து கஷ்டப்பட்டு தவம் இருந்து பெற்ற பிள்ளை, செத்து பழச்சி மீண்டு வந்த பிள்ளை இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டான், ஒரு தகவலும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தேடி பார்த்துட்டு அவன் திரும்ப கிடைக்கலன்ன உடனே நமச்சிவாயம் பிள்ளை வீட்டு முன்னாடி போய் நின்று மண்ணள்ளி வீசுகிறாங்க. நீ அதாவது ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணள்ளி வீசுறதுன்றது அதுதான் இறுதி. இதுக்கு மேலே வந்து ஒரு மனிதரை தூற்றுவதற்கோ அவமானமாக பேசுவதற்கோ அசிங்கமாக பேசுவதற்கோ ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த ஸ்டெப்புக்கு வந்து அந்த செயலை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. எந்த தகவலும் இல்லை, மனசு நொந்து போயிருக்காங்க. அப்புறம் ஒரு மாதம் கழித்து ஒரு கடிதம் வருது. இந்த மாதிரி குருநாகலை அப்படின்ற ஊரில் முருகேசன் போய் அங்கே ஒரு புகையில மண்டி மாதிரி ஒரு இடத்துல தான் எடுபடி வேலை பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு இந்த கடிதம் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் பார்வதி அம்மா வந்து ஊரில் எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாரையும் பிடிச்சி ஒவ்வொரு நாளும் கடிதம் எழுதி போடுறாங்க, தயவு செஞ்சு திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டு. அவன் எந்த கடிதத்துக்கும் பதிலே எழுதலை. எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. கடைசியில் வந்து நமச்சிவாயம் பிள்ளையே கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதும்போது, அன்றைக்கி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் சும்மா சொன்னது தான், நீ அதை மனசில் வச்சுக்கிடாத, உங்கள் அம்மாவை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆனால் அந்த கடிதத்துக்கும் பதில் இல்லை. இதுக்கு இப்போ தான் இந்த சூழ்நிலையில் தான் அவங்க வந்து கடையெல்லாம் தொடர்ந்து நடத்த முடியாமல் கடையை மூடிட்டு ஒவ்வொரு நாள் காலையிலையும் போய் அவங்க கொக்குவில் ரயில் நிலையத்தில் போய் நிற்கிறாங்க. ஒவ்வொரு நாள் கொழும்புலேருந்து வர்ற ரயில் வந்து வரும்போது அங்கே நின்று வர்ற ஒவ்வொருத்தர் முகத்தையும் ஒத்து பார்க்குறாங்க. கையில் யாரும் பெட்டியோட வர்றாங்களா, அவங்க மகன் வர்றானா, அவங்களோட பையன் எப்பயுமே வெள்ளை சட்டை தான் போடுவான், வெள்ளை சட்டை அணிஞ்சு யாரும் வர்றாங்களா அப்படின்னு சொல்லி டெய்லி போய் அங்கே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே 3 வருஷம் போயிடுச்சு. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, மகனை திரும்ப பார்க்காம செத்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட வந்து, நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டு போடுங்க, நீங்கள் ஒரு லெட்டர் போடுங்க, நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு பாட்டு எழுதி அனுப்புகிறார். அது ஒரு முருகன் பாட்டு. வற்றாத பொய்கை வளநாடு தந்து மலைமேலிருந்த குமரா, உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை, உமையால் தனக்கு மகனே, முத்தாரமாக மடிமீதிருக்கும் முருகேசன் எந்தன் உயிரே, வித்தாரமாக ரயில் மீதிலேறி வரவேணும் எந்தன் அருகே. இந்த முருகன் பாட்டில் மயில் அப்படின்றத ரயில்னு மட்டும் மாற்றி அவர் லெட்டர் அனுப்பிட்டார். இந்த லெட்டர் போட்ட 4வது நாள் முருகேசன் வந்து பெட்டியோட இறங்கி
அந்த ஊரில் உள்ள அந்த ஒழுங்கைகள் இந்த தெரு வழியாக நடந்து வர்றான். இவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டாங்க. ஆனால் முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல அந்த ஊரில் உள்ள ஒரு இளம்பெண் தான் பார்க்குறாங்க. அப்புறமா தான் பார்வதி பார்க்குறாங்க. அவங்களுக்கு பேச்சு வரல, அவங்களால் நடக்க முடியல, கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முருகேசன் வந்து பெட்டியை கீழே போட்டு வேகமாக வந்து அம்மாவை கட்டி பிடிக்கிறான். அவனும் அழுகிறான். அவங்க அம்மா அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தடவி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 நாள் அவங்க அம்மாவோட கால் தரையிலே படலை. மகனை வந்து அப்படி கவனிக்கிறாங்க. 2வது நாள் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, பையன் திரும்ப ஊருக்கு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனை எப்படி இங்கே இருக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த நைட்டு அவங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த தூக்கத்துலேயே அவங்க உயிர் போயிடுது. 3வது நாள் வந்து முருகேசன் அவங்க அம்மாக்கான ஈமச்சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு 4வது நாள் திரும்ப ட்ரெயின் ஏறி அவன் எந்த ஊர்லேருந்து வந்தானோ அந்த ஊருக்கே போயிட்டான்.